வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெசனில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். கொஷினில் ஏ செட், பி செட், சி செட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஏ செட்டு டைரெக்டாக கொடுக்கல, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி செட்டும் டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சி செட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த 3 நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த 3 கண்டிஷனையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் ஒன்று ஒன்றா. சொல்யூஷன். ஏ செட்டுக்கு எக்ஸ் இஸ் எப்சிலான் டபிள்யூ, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டபிள்யூன்னு ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு தெரியும் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஆல்ரெடி we know that. ஸோ ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 லெஸ் தென் 2, 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான். 2 சேர்த்து கிடையாது, 2க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் 0 அண்ட் 2க்கு முன்னாடி 1. அப்போ ஏ செட் கண்டுபிடிச்சாச்சு 0,1 அப்படின்னு. அடுத்து பிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் எப்சிலான் கேபிட்டல் என் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4. 1 லெஸ் தென் எக்ஸ், 1 விட அதிகமாக இருக்கணும். 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4, 4ஐ சேர்த்து, 4க்கு முன்னாடி 4ஐ சேர்த்து, ஏன்னா ஈக்குவல் கொடுத்தாலும் 4ஐ சேர்த்து. ஸோ 1 விட அதிகமாகவும் 4ஐ சேர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3, 4. இது கரெக்டாக தெரிஞ்சால் தான் நமக்கு அடுத்தடுத்து வர சம்ஸே செய்ய முடியும். ஸோ டபிள்யூ ஹோல் நம்பர்ன்றது 0ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1ல் ஸ்டார்ட் ஆகணும். பட் ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 விட அதிகமானு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 4ம் சேர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. 2, 3, 4. இப்போ பி செட்டு கண்டுபிடிச்சாச்சு 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. அடுத்து சி வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ நமக்கு 3 செட்டு தெரியும். இந்த 3 செட்டை வச்சு நம்ம ஒவ்வொரு கண்டிஷனையும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். A cross B union C is equal to A cross B union A cross C. இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சூஸ் பண்ணிக்குவோம். A cross B union C. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் செய்யும்போது ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதோட ஏவோட கிராஸ் பண்ணணும். ஸோ B union C. பி யூனியன் சினா பி செட்டும் சி செட்டும் சேர்த்து எழுதணும். யூனியன், இந்த சிம்பிள் வந்தாலே யூனியன் அர்த்தம். பி செட்டில் என்ன இருக்குது? 2, 3, 4 யூனியன். சி செட்டில் 3, 5. இது ஆர்டரில் எழுதணும், ரெண்டையும் சேர்த்து. இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை 2. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 2 3 இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 எழுதிக்கிட்டோம். அடுத்து 4, அடுத்து இங்கே இருக்குது 5. அவ்வளோதான். இப்போ பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ செட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 0,1 நம்ம கண்டுபிடிச்சது. கிராஸ் பி யூனியன் சிக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை எழுதணும். 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும். நமக்கு தெரியும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றோட பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 சூஸ் பண்ணுவோம். இந்த 0வோட இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம பேர் பண்ணணும். 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து 1 சூஸ் பண்ணுங்கள். 1,2, 1,3, 1,4, 1,5. இதை நம்பர் 1 டினோட் பண்ணிக்குவோம். நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஏ கிராஸ் பி செய்யணும், அடுத்து ஏ கிராஸ் சி செய்யணும், அப்புறம் ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி கொடுத்துருக்க ஏ செட் 0,1 கிராஸ் பிக்கு வந்து 2, 3, 4. இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஏ கிராஸ் பின்னா அந்த ஆர்டரில் ஏ செட்டும் கொஷினில் இருக்க பி செட்டையும் கரெக்டாக எழுதிடணும். இப்போ நம்ம பேர் பண்ணி எழுதுவோம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும். 0வை சூஸ் பண்ணுறோம். 0வோட ஒவ்வொன்றா பேர் பண்ணும்போது
0, 2 and then 0, 3 then 0, 4. அடுத்து ஒன்று சூஸ் பண்ணுங்கள். 1, 2 1, 3 1, 4. இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். A cross C. ஃபஸ்ட்டு A செட், அடுத்து C செட். 0, 1 A செட் எழுதியாச்சு. கிராஸ் C செட் 3, 5. கொஷினில் கொடுத்துருக்கதை கரெக்டாக எழுதிடணும். இப்போ கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். 0வோட ஒவ்வொன்றா பேர் பண்ணும்போது 0, 3 and then 0, 5. இந்த 1 ஒவ்வொன்றோட பேர் பண்ணும்போது 1, 3 1, 5. இப்போ A cross Bயும் A cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனியன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ A cross B யூனியன் A cross C. இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள். இங்கே 0, 2 இருக்குது, இங்கே 0, 2 இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஆர்டர் படி நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே 0, 2 இருக்குது, இங்கே 0, இல்லை. ஸோ அப்போ 0, 2 அதை அப்படியே எழுதிடணும். அடுத்து இங்கே 0, 3 இருக்குது, இங்கேயும் 0, 3 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் சேமாக நம்ம 1 எழுதுனா போதும். அப்போ 0, 3. அடுத்து 0, 4, இங்கே 0, 5 இருக்குது இங்கே. அப்போ 0, 5. அடுத்து 1, 2, இங்கே 1, 3 இருக்குது, இங்கேயும் 1, 3 இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 1, 4. அடுத்து இங்கே 1, 5. எல்லாமே எழுதிட்டோமான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். A cross B யூனியன் A cross C அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது ஆர்டராக எழுதுகிறோம். அதே சமயம் ரெண்டுலேயுமே ஒரே எலமெண்ட்டு வந்தால் அதில் ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ 0, 2 0, 3 0, 4 இங்கே 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5 எல்லாமே எழுதியாச்சு. இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுன்னு சூஸ் பண்ணிக்குவோம். நம்பர் 2 ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்ச நம்பர் 1ம் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அதே 0, 2 0, 3 0, 4 5 1, 2 1, 3 1, 4 1, 5 எல்லாமே ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஈக்குவல் 1 is equal to 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு. அவங்க இதை வெரிஃபை பண்ண சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம A cross B யூனியன் C is equal to A cross B யூனியன் A cross C இதை எழுதிட்டு இஸ் ப்ரூஃப்டு இல்லை வெரிஃபைடு அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ 3 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் A cross B இன்டர்செக்ஷன் C is equal to A cross B இன்டர்செக்ஷன் A cross C கேட்டிருக்காங்க. இந்த இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு செய்வோம் இதுலையும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. A cross B இன்டர்செக்ஷன் C வித்தின் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட் செய்வோம். B இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது நமக்கு தெரியும், காமனாக. ஸோ B செட் ஃபஸ்ட்டு எழுதுவோம். 2 3 4 இன்டர்செக்ஷன் C வந்து 3, 5 செட்டை கரெக்டாக எழுதியாச்சு. இன்டர்செக்ஷனாக ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னா 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். இங்கே 3 இருக்குது, இங்கேவும் 3 இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னா இங்கே 3, இங்கேவும் 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A cross B இன்டர்செக்ஷன் C. A cross B இன்டர்செக்ஷன் Cனா A செட்டு 0, 1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cக்கு நம்ம கண்டுபிடிச்சது 3. ஓகேவா? இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஸோ 0வோட பேர் பண்ணும்போது 0, 3 அண்டு 1ஓட இது பண்ணும்போது 1, 3. இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு. இதை 1 டினோட் பண்ணிக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். A cross B ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க A செட் 0, 1 கிராஸ் B செட் 2, 3, 4 ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். 0, 2 0, 3
0,4. திரும்ப இந்த 1ஓட ஒவ்வொன்றா பேர் பண்ணும்போது 1,2 1,3 1,4. அடுத்து A cross C. A cross C. A செட்டுக்கு 0,1 cross C செட்டுக்கு 3,5 கொஷினில் கொடுத்துருக்குது. இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணுவோம். 0,3 0,5 1,3 1,5. இப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்செக்ஷன் ரெண்டையும் பொதுவாக எழுதணும். இன்டர்செக்ஷனாக ரெண்டுக்கும் பொதுவாக எழுதணும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவானா ரெண்டுலையும் என்னென்ன உறுப்பு சேமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்கான்னு கேட்டால் இல்லை. இங்கே 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணிக்கோ. ரெண்டுலேயும் பொதுவாக 0,3 இருக்குது. அண்ட் 0,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 1,2 இங்கே இல்லை. 1,3 இங்கேயும் இருக்குது, இங்கேவும் இருக்குது. ஸோ 1,3 இங்கேவும் 1,3. 1,4 இங்கே இருக்குது, இங்கே 1,5 இருக்குது, இங்கே 0,5. இது எதுவுமே வேறு எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகலை. நமக்கு ரெண்டு சேமாக இருக்குது, 0,3யும் 1,3யும் தான். ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. 0,3 1,3. இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்த ஆன்சர். நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். 3 0,3 1,3ன்னு சொல்லிட்டு நம்பர் 1க்கும் நமக்கு அதே தான் வந்தது. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடும் 0,3 1,3ன்னு சொல்லிட்டு இந்த சைடு அதான் வந்துடுச்சு. ஸோ அப்போ நமக்கு 1 is equal to 2. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம அந்த கண்டிஷனை வந்து வெரிஃபைன்னு எழுதிடணும். அதாவது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified. அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். A union B cross C is equal to A cross C union B cross Cன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். A union B cross C. A union Bனா A செட் யூனியன் B செட் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதை ஆர்டர் படி எழுதிக்குவோம். இங்கே 0 1 2 3 and then 4. இப்போ நம்ம A union B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து cross C அப்படின்னப்ப A union B cross C. A union Bக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் 0 1 2 3 4. cross Cக்கு கொஷினில் கொடுத்துருக்குது 3,5. இப்போ இதை ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுத போகிறோம். 0 சூஸ் பண்ணுங்கள். 0,3 0,5. அடுத்து 1 சூஸ் பண்ணுங்கள். 1,3 1,5. அடுத்து 2ஓட பேர் பண்ணும்போது 2,3 2,5. 3ஓட பேர் பண்ணும்போது 3,3 3,5. அடுத்து 4ஓட 4,3 4,5. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது நம்பர் 1 அப்படி வச்சுக்குவோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் A cross C யூனியன் B cross Cன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு A cross C முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். A cross Cனா கொடுத்துருக்க A செட் 0,1 cross C செட் 3,5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். 0,3 அடுத்து 0,5. அடுத்து 1ஓட ரெண்டையும் பேர் பண்ணுங்கள். 1,3 1,5. அடுத்த ப்ராக்கெட்டில் B cross C இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க B செட் 2 3 4. அடுத்து கொஷினில் இருக்க C செட் வந்து 3,5. இது எழுதும்போது கரெக்டாக எழுதிடணும். இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொன்றோட பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சூஸ் பண்ணிக்கோங்க. 2ஓட பேர் பண்ணும்போது 2 3யோடையும் இந்த மாதிரி தான் பேர் பண்ண. இது ஒவ்வொரு சமயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 2ஓட பேர் பண்ணும்போது 2,3 அடுத்து 2,5.
3யோட பேர் பண்ணும்போது 3, 3, 3, 5. அடுத்து 4, 3, 4, 5. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross C யூனியன் B cross C. A cross C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், B cross C கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே A cross C இருக்குது, B cross C இருக்குது, ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் என்ன கொடுத்துருக்கோம்? யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ரெண்டையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி எழுதும்போது இங்கே என்ன இருக்குது? 0, 3, இங்கே 0, 5, அடுத்து 1, 3, அடுத்து 1, 5. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து 2, 3, 2, 5, இது 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. எல்லாத்தையும் எழுதியாச்சு. அதாவது A cross Cக்கு கண்டுபிடிச்சதையும் B cross C கண்டுபிடிச்சதையும் சேர்த்து யூனியன் கொடுத்துட்டாங்க, சேர்த்து மொத்தமாக ஒரு செட் எழுதியாச்சு. இது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம நம்பர் 1க்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5 அப்படியே அதே தான் அப்படியே நம்பர் 2க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் எல்லா பேரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ செட்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 2. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்துருச்சு. அப்போ தட் இஸ் A யூனியன் B cross C இஸ் ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சாச்சு. ஸோ கொஷினில் வந்து A செட், B செட், C செட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த 3ஐ வச்சு அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு கண்டிஷனையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி எழுதியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.